نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا ترى أعينهم النار عين حرست في سبيل الله وعين بكت من خشية الله وعين كفت عن محارم الله رواه الطبراني وإسناده صحيح وثقات صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈகள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் தஆலா எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்குரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை அடையக்கூடிய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எதை செய்யும்படி சொல்லிருக்கிறானோ அதுல இம்மையிலையும் மறுமையிலையும் கைராத்துகள் இருக்கின்றன, விமோசனம் இருக்கின்றன. அதனால அல்லாஹ் தஆலா செய்யும்படி சொல்லிருக்கின்றான். எதுவெல்லாம் மனிதனை தீங்கை விளைவிக்கக்கூடியதா இருக்குதோ, நஷ்டத்தை தரக்கூடியதா இருக்குதோ, சோதனைகளை தரக்கூடியதா இருக்குதோ, நரகத்தின் பக்கம் போய் சேர்க்கக்கூடியதா இருக்குதோ அதை அல்லாஹ் தஆலா செய்ய வானம் என்பதாக தடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களும் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும்
இது அமானிதமா அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய பார்வை சீராக வேண்டும், ஒரு முஃமினுடைய கேள்வி புலன் சீராக வேண்டும், ஒரு முஃமினுடைய நடை சீராக வேண்டும், ஒரு முஃமினுடைய ஆடை சீராக வேண்டும், ஒரு முஃமினுடைய நன்னடத்தை சீராக வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஏழை விசுவாசிகளே மார்க்கத்துக்குள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். மார்க்கம் என்பது வெறுமனே தொழுவது மாத்திரமல்ல, வெறுமனே ஜகாத் கொடுப்பது மாத்திரமல்ல, வெறுமனே நோன்பு நோட்பது மாத்திரமல்ல, வெறுமனே கொடுக்கல் வாங்கல் செய்வது மாத்திரமல்ல. கண்ணியமானவர்களே, மார்க்கத்தில் எதெல்லாம் செய்யும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னா என்பதாக காட்டி தந்திருக்கிறார்களோ, இது அனைத்தும் உள்ளடங்கியத மார்க்கம். கண்ணியமானவர்களே, தொழுகை மாத்திரம் நாம் தொழுகிறோம், ஏனைய கடமைகள்ல பொடுபோக்கு செய்கிறோம். இவரிடத்தில் பரிபூர்ணமான மார்க்கம் இருக்காது, இவர் பரிபூர்ணமா மூமினா இருக்காது, இவர் பரிபூர்ணமான ஒரு முஸ்லிமா இருக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, எந்த ஏவல்களை அல்லாஹ் ஏவிக்கிறானோ அது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமா வரவேன். எந்த விலக்கல்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த விலக்கல் அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையில முழுமையாக அந்த விலக்களை தவிர்த்து நடக்கூடியதா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பதான் மூமினா இருப்பான், அப்பதான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள இறை விசுவாசியா இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பரிசுத்தமான ஒரு மார்க்கம், பரிசுத்தமான ஒரு மார்க்கம், அனைத்தையும் சொல்லி தந்த ஒரு மார்க்கம். ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்கணும், ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கணும். கண்ணியமானவர்களே, மார்க்கம் தெளிவாக விரிவாக ஒரு முஸ்லிமுடைய பார்வை மூமினுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்று சொல்லி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஃபலூ ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن. அல்லாஹ் தஆலா பார்வை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபியே இவர்களை சொல்லுங்க, மோமினான இறை விசுவாசிகளை சொல்லுங்க, மோமினான ஆண்களை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டோம் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுடைய அபத்துகளை மர்மஸ்தானங்களை பாவத்தில் ஈடுபடுத்துவதை விட்டோம் பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையுடைய பரிசுத்தத்தை காரணமாயிருக்கும். அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமான். அடுத்த செய்தாக பெண்களுக்கும் அல்லாஹ் இதே புத்திமதி அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே, இறை விசுவாசிகளான பெண்களை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வையில பார்ப்பதை விட்டோம், அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டோம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை பார்ப்பதை விட்டோம் பார்வையை தாழ்த்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுடைய அபத்துகளை மர்மஸ்தானங்களை ஜினா போன்ற பயங்கரமான பெரும் பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் பெண்களே, உங்களுடைய அழகை வெளிப்படுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய
பார்வை சீராகணும். பார்வை சீரானா அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகும். பார்வை சீராகல அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், அல்லாஹ் தஆலா கண்களுடைய மோசடி அல்லாஹ் அறிகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் சாடை செய்கிறார், இன்னொருவரை கேவலமாக கண்ணினால இஷாரா செய்கிறார் என்றிருந்தால் இதை ரப் அறிகிறார். அல்லாஹ்க்கு எதுவும் மறைவில் கிடையாது. தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், கண்ணுடைய மோசடி அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களை பார்ப்பது கண்ணால செய்யக்கூடிய மோசடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்களினால இன்னொருவரை கிண்டலாக செய்கினை செய்வது கூடாது, ஹராம். கண்ணியமானவர்கள், இதை அல்லாஹ் அறிகிறார். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் உள்ளங்கள்ல எதை மறைத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பாவமான இரகசியங்களை, எந்தெந்த பாவமான தொடர்புகளை மறைச்சு ஒளிச்சு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதையும் அல்லாஹ் தஆலா அறிவித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள், கல்லுல் பஸர் அன் மஹாரிமில்லாஹ் யூரிசு மஹப்பத்தல்லாஹ். ஒரு மனிதன் ஹராத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் அந்த ஹராமான பார்வையை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பார்வையை தடுத்துக் கொள்வாரோ, இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? வெகுமதி என்ன தெரியுமா? பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போடுகின்றான். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைப்பது சுப்ஹானல்லாஹ், அதுக்கு மேலால எதுவும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், நல்லடியார்கள், இமாமார்கள், நபிமார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய லஸ்ஸத்துல, இன்பத்துல, முஹப்பத்துல திளைச்சி போனவர்கள். அதனாலதான் மலையளவு இபாதத்துகளை செய்தார்கள். மலையளவு ஈமான், அசைக்க முடியாத உள்ளத்தில் ஈமான் இருந்தது. காரணம், பார்வையை தாழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் சாதித்தார்கள். ஹயாத்து சஹாபால கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை அழகான முறையில் அல்லமா யூசுப் காந்தலி ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையை படியுங்க, எவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், எதால் அடைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால் அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா தராயியுன்ஹுமுன் நார், 3 கண்கள் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்க மாட்டாது. 3 கண்கள் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்க மாட்டாது, நரகம் தீண்ட மாட்டாது. முதலாவது கண் ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை, பொருள்களை, உடைமைகளை, உயிர்களை பாதுகாக்க இரவு நேரத்தில் விழிச்ச கண் நாளை மறுமையில் இந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது, இந்த கண் நரகத்தை பார்க்காது. இரண்டாவது சொன்னார்கள், வஐனுன் பக்கத் மின் கஷியத்தில்லாஹ், அடுத்த கண்ணை தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால, பயத்தினால அழுத கண். இந்த கண்ணும் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்காது, நரகம் தீண்ட மாட்டாது. மூணாவது கண் வஐனுன் கஃபத்தன் மஹாரிமில்லாஹ்,
அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களை பார்க்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து கொண்ட கண், இந்த கண்ணும் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்காது, நரகம் தீண்டாது. கண்ணியமானவர்களே, இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அல் முஅஜமுல் அவ்ஸத் என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வரிஜாலு சிகாத்துன் ஸஹீஹ், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் சரியானவர்கள், நம்ப தகுந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கண்களை பற்றி சொன்னார். கண்ணியமானவர்களே, அதனால கண்ணுடைய பார்வை பயங்கரம். ஒரு கலாமான ஒரு பார்வை நாங்க எதிர்பார்க்காத விதத்தில் எங்களை படுகொலில போய் சேர்த்துவிடும், எங்களை கேவலத்தில் சேர்த்துவிடும், எங்களை நரகத்தின் பக்கம் போய் சேர்த்துவிடும். அதனால பார்வை, ஹராமான பார்வை பயங்கரம். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கிறோம், சர்வ சாதாரண பார்வையை பேணாதவர்களாக, ஹராத்துல ருசி, ஹராத்துல இன்பம், ஹராத்த பார்க்கிறதுல இன்பம், ஹராத்த பேசுறதுல இன்பம். எங்களை ஈமான் பலவீனமாயிடுச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமான பார்வை அதனுடைய பயங்கரம், அதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்நظரு சஹ்முன் மஸ்மூமுன் மின் சிஹாமி இப்லீஸ் ஃபமன் தரகஹு மகாஃபத்தல்லாஹி அப்தலலஹுல்லாஹு ஈமானன் யஜிது ஹலாவத்தஹு இலா யௌமின் யல்காஹு. தபரானில முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத். பார்வை என்பது இப்லீசுடைய அம்புகள் நின்றும் நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு. யாரு பாவத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஹராமான பார்வை விட்டு விடுவாரோ, அல்லாஹ்வுடைய அச்சத்துக்காக வேண்டி விட்டு விடுவாரோ, அல்லாஹ் அந்த ஹராமான பார்வை விட்ட மனிதனை கொடுக்கக்கூடிய பாக்கியம் தெரியுமா? ஈமானன் அபுதலஹுல்லா ஈமானி யஜிது ஹலாவத்தம். அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுப்பான், ஈமானுடைய ருசியை கொடுப்பான். அவர் அந்த ஈமானுடைய ருசியை அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அந்த ஈமானுடைய ருசியை, டேஸ்டை அடைந்து கொள்வார். எதால? ஹராமான ஒரு பார்வையை பார்க்காம விட்டத்தினார். கண்ணியமானவர்களே, ஈமானுடைய ருசியை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இன்றைக்கு ஈமான்ல பலகீனம், அல்லாஹ்வுடைய கட்டளையில நம்பிக்கை இல்லாம போறது காரணம் எங்கட பார்வைகள் சீராக ஹராமான பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதனால நாம் இந்த ஹராமான பார்வையை சர்வ சாதாரணமாக ஒரு லேசான ஒரு விடயமாக நினைத்து கொண்டு அந்த பாவத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதால வரக்கூடிய விபரீதம் பயங்கரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய மனிதனுடைய கேள்வி புலன், மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனிதனுடைய பார்வை, மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உள்ளங்கள், இவைகள் அனைத்தும் நாளை கியாமத்துடைய நாளையில விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, என்னுடைய பார்வைதானே, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கண் தானே ஹராத்தை பார்ப்போம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாம் பார்ப்பேன் என்றிருந்தார். கண்ணியமானவர்களே, இந்த உடம்பு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா மாத்திரம், இது எங்களுக்கு சொந்தம் அல்ல. கண்ணியமானவர்களே, அதனாலதான் கிதாபுல உலமா பெருமக்கள் ஃபத்வாக்களை தெளிவா எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய கிட்னி இன்னொரு மனிதனை தேவைப்படக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதனுடைய உறுப்புகள் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை தேவைப்படக்கூடிய நேரத்தில், தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில்
இவருடைய கிட்னியை விற்க முடியாது, விலை பேசி காசு கொடுக்க முடியாது, இலவசமா கொடுக்கலாம். அத பிசினஸா வியாபாரமா அத காசு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் ஹராம், இவர் பாவியா போயிடுவார். இவருடைய உறுப்புகள் அல்ல, அல்லாஹ்வுடைய உறுப்புகள். கண்ணியமானவர்களே, அதனால வாங்கக்கூடியவர் ஒரு உயிரை பாதுகாக்க நிர்பந்திக்கப்படுகிறார். ஒருவருடைய உயிரை பாதுகாக்க ஒரு கிட்னி தேவையா இருக்கு, அவருடைய பார்வையை கொடுக்க இன்னொருடைய கண் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை விற்கக்கூடியவர் பாவியா போவார். சரிதான், தேவைக்கு அவர் வாங்குகிறார், வாங்கக்கூடியவர் குற்றவாளியாக மாட்டார், மாறாக விற்கக்கூடியவர் குற்றவாளியா மாறுவார் என்பதாக இமாமார்கள் கிதாபில் தெளிவா ஃபத்வாக்கள் எழுதியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களும் உறுப்புகளும் ஹராத்துல பயன்படுத்த முடியாது. எங்களோட பார்வையை சீராய்க்கொள்ளும். கண்ணியமானவர்களே, ஒரு பார்வை போதும் வழிகட்டு போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமி முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ராத்தின் சும்ம யகுல்லு பஸரஹு இல்லா அக்லபஹுல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதா ஃபீ கல்பிஹி. தபரானில வரக்கூடிய ரிவாயத், ஒரு முஸ்லிம் அழகான ஒரு பெண்ணை கண்டு பார்க்காம பார்வையை தாழ்த்துறான். முதலாவது பார்வைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. திடீரென்று ஒருவர் பாதையில் நடந்து செல்கிறார், போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு பெண்மணி, அந்நிய பெண்மணி முன்னால வருகிறார். இவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்மணி மீது படுகின்றது என்றிருந்தால் குற்றம் கிடையாது, குற்றம் எழுதப்படுறது. திரும்ப திரும்ப பார்க்குமையானால் குற்றம் பாவம் எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னார்கள். அதனால அழகான ஒரு பெண்ணை கண்டு எந்த முஸ்லிமான ஒரு மனிதன் பார்வையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்த்தி கொள்வாரோ, அந்த பெண்ணை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்வாரோ, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹராமான பார்வையை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவருடைய உள்ளத்துல இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் கொடுப்பான், இபாதத்துடைய ருசியை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இபாதத் செய்ய உள்ளத்தில் இபாதத்துடைய இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும், டேஸ்ட் இருக்க வேண்டும். அது எதால கிடைக்குது? ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக குர்ஆன ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, தொழுகையில உள்ளச்சம் நிறைந்த தொழுகை எங்களுடைய தொழுகை மாறுகின்றது. எதால? ஒரு ஹராமான பார்வை விடுவதினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக அல்லாஹ் இபாதத்தில் ருசியை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இன்று நம் சமூகத்தில் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு நிகா ஃபங்க்ஷன் வந்துவிட்டால் அந்த நிகால கலப்பிடங்கள், ஆண் பெண்களுடைய கலப்பிடங்கள் யாரு சொன்னது? கண்ணியமானவர்கள் செய்தது. ஒரு மார்க்கத்துடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க பல ஹராங்களை அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, போட்டோ எடுக்கிறது, வீடியோ பிடிக்கிறது சுத்த ஹராம். கண்ணியமானவர்கள், ஒரு சுன்னத்தை ஹராத்தை கொண்டு நாங்க ஹயாத்தாக்க பார்க்கிறோம். அதுல ரூஹானியத் இருக்காது, அந்த நிக்கால பரக்கத் இருக்காது, அந்த மணமகளுடைய வாழ்க்கை, அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. காலப்போக்குல அல்லாஹ் பாதுகாக்கணும், டிவோர்ஸ்ல போய் சேருது, தலாக்ல போய் முடியுது. காரணம் ஹராத்தை கொண்டு நிக்கா நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இது இப்ப ஒரு பெஷனா மாறிட்டு, சமூகத்தில் ஒரு பெஷனா மாறிட்டு, ஒரு நோயா மாறிட்டு.
போட்டோ இல்லாம, வீடியோ இல்லாம, கலப்பிடம் இல்லாம நிக்கா செய்ய முடியாது என்ற நிலவரத்தில் தள்ளப்பட்டவர்களை போன்று அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சமூகத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்று நாம் எங்களுடைய பிள்ளைகளை கிளாஸ்களுக்கு அனுப்புகிறோம். மஹரத்தை பேண வேண்டும். மஹரத்தை பேணாத சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய விளைவு ஏராளம், கேவலம் வந்திருக்கும். கண்ணியமா வாழ்ந்த ஃபேமிலி, கண்ணியமா வாழ்ந்த குடும்பம், கண்ணியமானவர்களே, மஹரத்தை பேணல்ல, பிள்ளைகளுக்கு மஹரத்தை பேணக்கூடிய அந்த அறிவை கொடுக்கல, அந்த பக்குவத்தை கொடுக்கல, ஏதோ தானோ என்று சொல்லி அந்நியவர்களை போன்று நாமும் எங்களை பிள்ளைகளை கல்வியை பெறக்கூடிய நேரத்தில், கல்வியை ஊற்றக்கூடிய நேரத்தில், அதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் முசீபத்தில் போய் தரித்திரத்தில் போய் நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லித்தான் உங்களுக்கு கேள்விப்படணும் என்று தேவையில்லை. எவ்வளவு விடயங்களை பார்க்கிறோம், எவ்வளவு விடயங்களை காதினால கேட்கிறோம், எவ்வளவு விடயங்கள் சோசியல் மீடியாவில். இன்றைக்கு நம் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். சூழல் எல்லாம் மாசடைந்து போய்விட்ட, மோசமாய் போய்விட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு பார்வை போதும், ஒரு ஹராமான ஒரு பார்வை. பிள்ளைகளை வளர்க்கிறதா இருந்தா பேணுதல் பக்குவம் உள்ளவர்களா வளர்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் மஹரத்தை தவறிவிட்டோம், மஹரத்தை கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அதை பேணும்படி சொல்லியிருக்கிறது, அதை பேணும்படி சொல்லியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கு பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது கணவன் துணை இல்லாம, மஹரமான துணை இல்லாம. அவங்க தட்ட தனிய பிரயாணம் செய்ய முடியாது. ஹராம். லா யஹில்லு லிஇம்ராத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணிக்கு மஹர துணை இல்லாம பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டாம். அப்படி மேற்கொண்டால் பயங்கரமான விளைவுகளை பார்ப்பீங்க. கண்ணியமானவர்களே, நாம் நினைக்கிறோம், எல்லாரையும் கொண்டு போன்று நினைக்க முடியாது. சைத்தான் எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் எதை வைத்து எங்களை வழியெடுப்பான், கேவலத்தோடு சேர்ப்பான், யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ஒரு ஹராமான பார்வை, ஒரு அந்நிய பெண் ஒரு ஆண் பார்ப்பது, அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜினால போய் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பார்வையை பேண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பார்வையை, ஹராமான பார்வையை விட்டோம் தன்னுடைய பார்வையை பேணக்கூடிய நேரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய விமோசனங்களை, பார்க்கியங்களை அல்லமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு ஹராத்தை விடுவதன் மூலம், ஒரு ஹராமான பார்வை விடுவதன் மூலம் அந்த மனிதனை கிடைக்கக்கூடிய பார்க்கியம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் பிரகாசத்தை உண்டாக்குவான். ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞான அறிவை அல்லாஹ் உருவாக்குவான், உள்ளத்தில் தோண்ட வைப்பான். அடுத்ததாக ஹராமான பார்வையை விடுவதன் மூலம் அவருடைய புத்தி கூர்மையாகும். அடுத்ததா சொல்லினார்கள், தஸ்கியத்துன் நஃப்ஸி வ தத்ஹீரிஹா. ஹராமான பார்வையை விடுவதன் மூலமாக உள்ளத்தில் பரிசுத்தம் ஏற்படும். உள்ள பரிசுத்தம் ஹராமான பார்வையை விடுவதனால தான் இருக்குது. கண்ணியமானவர்கள், அடுத்ததா சொல்லினார்கள், யூரிசு மஹப்பத் அல்லாஹ். ஒரு ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பார்க்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஹப்பத்
அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அடுத்ததா சொல்லினார்கள் சலாமத்துல் கல்பின் அம்ராதி ஷஹவாத், ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக உள்ளத்திலே கூடிய அசிங்கமான நோய்கள், இச்சைகள், பாவ சிந்தனைகள், இவைகளை விட்டும் உள்ளம் பரிசுத்தமாகும். அடுத்ததா சொல்லினார்கள் யூருசு ஷஜாஅத் வல் குவா ஃபில் கல்ப், உள்ளத்தில் பலத்தை ஏற்படும், ஈமானுடைய உணர்வை ஏற்படுத்தும். அடுத்ததா சொல்லினார்கள் அர்ராஹத் வல் இத்மினான் ஃபில் கல்ப், உள்ளத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு ஹராமான பார்வையை விடுவதன் மூலம் உள்ளத்தில் சந்தோஷம் வேணுமா, உள்ளத்தில் நிம்மதி வேணுமா, எங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமான பார்வையை விட்டுவிட வேண்டும். அடுத்ததா சொல்கின்றார்கள் இன்சிராஹன் லி அவாமிரில்லாஹி ஃபில் கல்ப், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க உள்ளம் இடம் கொடுக்கும், உள்ளம் விசாலப்படுத்தப்படும். தொழுகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் விருப்பத்தோடு தொழுவான், குர்ஆன விருப்பத்தோடு ஓதுவான். அடுத்ததாக சொல்கின்றார்கள் அலம சபீல் லிஹிஃப்லில் ஃபர்ஜ் அனிஸ் ஸினா, அடுத்தது ஹராமான பார்வையை பார்ப்பதை விட்டு தடுத்துக் கொள்வதனால பயங்கரமான ஜினாவுடைய தொடர்பை விட்டும் இவர் பாதுகாக்கப்படுவார். முதலாவது ஜினாக்குரிய ஆரம்ப கட்டம் பார்வை. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பார்வை அந்நிய பெண் மீது பற்றதா இருந்தா கண் பார்க்குது, உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உள்ளம் அதை அடைய, உள்ளம் அதை அடைய முயற்சி செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள் யூரிசுல் லஸ்ஸத வல் ஹலாவத ஃபில் இபாதா, ஒரு ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக இபாதத்தில் ருசி அல்லாஹ் கொடுப்பான், இன்பத்தை கொடுப்பான். அடுத்ததாக தஜ்லிபு ரிஸ்க வல் பரக்கத ஃபில் மாயிஸ், வாழ்க்கையில் பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் ஒரு ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக. ஹராமான பார்வையை பார்ப்பதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரக்கத்தை இல்லாமாக்கிவிடும், நிம்மதி இல்லாமாக்கிவிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்பு பாசம் ஒரு ஹராமான பார்வை மூலமாக இல்லாமல் போய்விடும். உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததா சொல்லின்றார்கள் வல் ஹுமூம் வல் ஹுசூன் ஃபில் கல்ப், ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக உள்ளத்தில் கவலைகள் அகற்றப்படும், உள்ளத்தில் கவலைகள் இருக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பார்வையை பேண வேண்டும். இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி பார்வையுடைய விடயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாமார்கள் கூட பார்வையுடைய பயங்கரம், ஹராமான பார்வையுடைய பயங்கரத்தை, அதால வரக்கூடிய விளைவுகளை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரபீ இப்னு ஹைஸம் இவங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யகுல்லு பஸரஹு فمر به نسوته فأترك بصره حتى ظن نسوته أنه أعمى فتعوذنا بالله من الأعمى. சொல்லுகின்றார்கள் ரபீ இப்னு ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எவ்வளோ பேணுதல் உள்ளவர்கள். பெண்கள் போகக்கூடிய நேரத்தில், அவர்கள் பக்கத்தில் பெண்கள் நடந்து போகக்கூடிய நேரத்தில் பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள், தலையை உயர்த்தி அந்த பெண்களை ஏலட்டும் பார்க்க மாட்டார். அந்த பெண்கள் நினைப்பார்களாம், இவர் ஒரு குருடா, இவருடைய குருட்டுத்தனத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா.
அந்த அளவுக்கு பெண்கள் அவர் ஒரு குருடர் என்பதாக நினைக்கும் அளவில் பெண்களை ஏலட்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அந்நிய பெண்கள். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் உள்ள பேணுதல், வாழ்க்கையில் உள்ள பக்குவம், ஹராமான பார்வையிடக்கூடிய பேணுதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இந்த ஹராமான பார்வையினால வரக்கூடிய விபரீதங்கள். முதலாவது تشتت النفوس بعدم الاطمئنان في القلب. உள்ளத்தில் நிம்மதி இல்லாம போயிடும். உள்ளத்தில் இந்த நேரம் தடமாற்றம் ஏற்படும். ஒரு ஹராமான பார்வையினால உள்ளத்தில் எந்த நேரம் தடமாறக்கூடிய நிலைமையை அவர் கண்டு கொள்வார். அடுத்ததா ஃபக்தானு ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய ருசியை இழந்து விடுவார். ஹராமான பார்வையை ஒருவர் பார்க்கும்போது ஈமானுடைய ருசியை இழந்து விடுவார். வஃபக்தானு லஸ்ஸத்துல் இபாதா, அடுத்தது இபாதத்துடைய இன்பத்தை அவர் இழந்து விடுவார். அடுத்ததா சொல்லுகின்றார்கள் வகஸ்வத்துல் கல்ப், ஹராமான பார்வையை பார்ப்பதன் மூலமா உள்ளம் கல் நஞ்சமா மாறிவிடும். உள்ளத்தில் இரக்கத்தன்மை இருக்காது, உள்ளம் கல் நஞ்சமா மாறிடும். அடுத்ததா சொல்லுகின்றார்கள் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்படும். அடுத்ததா சொல்லுகின்றார்கள் இபாதத்தில் வெறுப்புண்டாகும், சோம்பேறித்தனம் ஏற்படும். அடுத்ததா சொல்லுகின்றார்கள் ஒரு ஹராமான பார்வையினால கணவன் மனைவிக்கு மத்தியுள்ள அன்பு, பாசம், முஹப்பத் அது அப்படியே எடுபட்டு போயிடும். வாழ்க்கையில பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக குர்ஆனுடைய முஹப்பத் உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டுவிடும். ஒரு ஹராமான பார்வையினால் வரக்கூடிய விபரீதங்களை உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, இது நாம் அதுல பராமுகம் உள்ளவர்களா, பொடுபோக்குள்ளவர்களா, கவனையினம் உள்ளவர்களா இருக்கும். கண்ணியமானவர்களே, மஹரத்தை பழக்குவோம். ஒரு பிரயாணம் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட பிள்ளையா இருந்தா, எங்களோட பிள்ளை அனுப்பக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களை மஹர துணையோடு அனுப்பு. அது படிப்பா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, மஹரத்தை தவறினோம், நம் சமூகத்தில் சீர்கேடுகள் உண்டாயிற்று. இன்று ஒரு பார்வை, ஒரு ஹராமான ஒரு பார்வை, ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு பேச்சு, கண்ணியமான இஸ்லாத்துட்டே அவருக்காக வேண்டி தன்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களையும் விட்டு ஓடி போகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்க்கிறோம் இந்த காட்சிகளை, காதினால கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். காரணம் மஹரத்தை தவறிட்டோம், காரணம் ஹராத்தை பார்த்ததான் காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விழிப்பா இருப்போம். பயங்கரமான ஒரு ஃபித்னாக்கள் தோண்டி இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு சம்பவங்கள் சொல்ல முடியாது. ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பானதுக்காக வேண்டி ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணோட தொடர்பானதுக்காக வேண்டி இஸ்லாத்துட்டே போறாங்க, அந்நிய மதத்துக்கு போறாங்க. சொந்த பெற்றெடுத்த பெற்றோருடைய மதிப்பை தெரியாதவர்களா, அவர்களுடைய பேச்சை கேட்காதவர்களோ உதறி தள்ளிவிட்டு போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போன மாத்திரமல்ல, அவர்களுடைய வரலாறை பார்க்கும்போது சமூகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி இப்னி ஆதம் ஹல்லும் மினல் ஸினா, ஆதமுடைய மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஸினால விபச்சாரத்தில் ஒரு பங்கு எழுதப்படும் என்று சொன்னாங்க, ஒரு பங்கு இருக்கும் என்று சொன்னாங்க. காரணம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனான் தஸ்னியான் வஸினாஹுமா நவர். மனிதனுடைய இரு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. கண்ணுடைய விபச்சாரம் ஒரு அந்நிய பெண்ணை, மகரம் இல்லாத அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணினால செய்யக்கூடிய விபச்சாரம். மார்க்கத்தில் பார்க்கக்கூடாத அசிங்கமான தோற்றங்களை, போட்டோக்களை பார்ப்பது இது கண்ணினால செய்யக்கூடிய விபச்சாரம். கண் விபச்சாரம் செய்யுது. இரண்டாவதா சொன்னாங்க, வல்யதான் தஸ்னியான் வஸினாமல் பாத்திஸ். மனிதனுடைய இரு கரங்களும் விபச்சாரம் செய்கின்றன. கரங்களுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? அந்நிய பெண்ணை தொடுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்ன வர்ரிஜிலான் தஸ்னியான் வஸினாஹுமா அல்மஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய இரு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன. காலுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை நாடி தகாத முறையில் அவளோடு நடந்து கொள்ளணும், விபச்சாரத்தில் ஈடுபடணும் என்ற சிந்தனையோடு அந்த பெண்ணை நாடி நடந்தால் இது காலினால செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்யதான் தஸ்னியான் என்று சொன்னார். கை விபச்சாரம் செய்து. கண்ணியமானவர்களே, மொபைல் போன்ல அந்நிய பெண்ணுக்கு SMS நாங்க அனுப்புறோமே, இதுவும் கையால செய்யக்கூடிய விபச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வல்ஃபம் யஸ்னி வஸினா வல் குபலா. வாயு விபச்சாரம் செய்த வாயுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை முத்தமிடுவது வாயால் செய்யக்கூடிய விபச்சாரம் சொன்னார். வல் கல்பு யுஹிம்மு அவ் யதமன்னா. உள்ளமும் விபச்சாரம் செய்கின்றன. ஒரு பெண்ணை தகாத முறையில் அணுக, பாவத்துக்காக வேண்டிய அந்த பெண்ணிடத்தில் போக சிந்திக்கிறார், உள்ளத்தில் ஆசை வைக்கிறார் என்றிருந்தா இது உள்ளத்தால செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك او يكذب. அதை உண்மைப்படுத்துறது, அந்த விபச்சாரத்தை உண்மைப்படுத்துறது தெரியுமா? ப்ரூஃப் பண்றதை தெரியுமா? அவருடைய மர்மஸ்தானம் என்று சொன்னாங்க. பொய்யாக்குறதும் அதுதான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரம். அதனால எங்களுடைய கண்களுடைய பார்வையில பாதுகாத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு சூழல்ல நான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வெளியிறங்கினா ஈமான பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அசிங்கங்கள் நிறைய, சமூகத்தில் அசிங்கங்கள் நிறைய. ஓப்பனா சோசியலா பழகணும். யார்கிட்ட பேச்சு? கண்ணியமானவர்களே, ஆண் பெண்கள் சோசியலாக ஓப்பனாக, அதென்ன மகரம் கண்ணியமான இல்ல. கண்ணியமானவர்கள், எங்களுக்கு என்ற ஒரு மார்க்கம் வரையறை சொல்லி தந்திருக்கின்றது. அதை மீற முடியாது. மீறினா அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகும், குற்றத்துக்கு ஆளாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதுகாப்போம். சீரழிவுகளை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்முடைய பார்வையிலே சீராக்குவாயாக, ஹராமான பார்வையிலே வெறுப்பை உண்டாக்குவாயாக, இபாதத்தில் ருசியை தந்தருள்வாயாக.